இன்னைக்கு 3வது அத்தியாயம் 27வது ஸ்லோகம். திருப்பி சொல்லுங்க. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவம் நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜயமுதிரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவயா பகவதி உத்தம ஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்டிகி. 27வது ஸ்லோகம் 3வது அத்தியாயம். பிரகிருதே கிரியமானானி குணை கர்மாணி சர்வஷா அஹங்காரா விமூடாத்மா கர்த்தாஹமிதி மன்யதே. மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கிய திரு பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். கூட சொல்லுங்க. பிரகிருதே ஜட இயற்கையின் கிரியமானானி செய்யப்படும் குணை குணங்களினால் கர்மாணி செயல்கள் சர்வச எல்லாவிதமான அகங்கார விமூடா அகங்காரத்தினால் குழம்பிய ஆத்மா ஆன்மீக ஆத்மா கர்த்தா செய்பவன் அகம் நானே இதி என்று மன்யதே எண்ணுகிறான். அகங்காரத்தினால் பாதிக்கப்பட்டு மயங்கிய ஆத்மா பௌதீக இயற்கையின் முக்குணங்களால் நடைபெறும் செயல்களுக்கு தன்னையே கர்த்தா என்று எண்ணிக்கொள்கிறான். பொருளுரை. கிருஷ்ண உணர்வில் இருப்பவன் ஜட உணர்வில் இருப்பவன் இந்த இருவகையான மனிதர்களும் ஒரே மாதிரியான செயல்களை செயலாற்றும் போது அவர்கள் இருவரும் ஒரே தளத்தில் இருப்பது போல தோன்றலாம். ஆனால் அவர்களது நிலையில் மாபெரும் வேறுபாடு உண்டு. ஜட உணர்வில் இருப்பவன் அகங்காரத்தின் காரணத்தினால் எல்லாவற்றையும் நானே செய்கிறேன் என்று உறுதியாக நம்பிக்கொண்டுள்ளான். உடல் என்னும் இயந்திரம் முழுமுதற் கடவுளின் மேற்பார்வையில் இயங்கும் ஜட இயற்கையினால் உண்டாக்கப்படுகிறது என்பதை அவன் அறிவதில்லை. இறுதியில் தான் கிருஷ்ணரின் கட்டுப்பாட்டிற்குள் இருக்கிறேன் என்பதை பற்றிய அறிவு அந்த ஜடவாதிக்கு இல்லை. அகங்காரத்தில் இருக்கும் அவன் எல்லா செயல்களையும் தானே சுதந்திரமாக செய்வதாக எண்ணிக்கொள்கிறான். இதுவே அவனது அறியாமையின் சின்னமாகும். முழுமுதற் கடவுளின் ஆணைக்கு உட்பட்ட ஜட இயற்கையின் படைப்பே தனது ஸ்தூல சூட்சம உடல்கள் என்றும், ஆகவே தனது உடல் மற்றும் மனதின் செயல்கள் யாவும் கிருஷ்ண உணர்வில் கிருஷ்ணரின் சேவையிலேயே ஈடுபடுத்தப்பட வேண்டும் என்பதையும் அவன் அறிவதில்லை. பரமபுருஷ பகவானே ஜட உடலின் புலன்களுக்கு அதிபதி ரிஷிகேசர் என்பதையும் தனது புலன்களை நீண்ட காலமாக புலனுகர்ச்சியில் ஈடுபடுத்தியதன் காரணத்தால் அகங்காரத்தால் மயக்கப்பட்டு கிருஷ்ணருடனான நித்தியமான உறவை மறந்துள்ளேன் என்பதை அறிவற்றவன் நினைவிற்கொள்வதில்லை. ஹரே கிருஷ்ணா. பிரகிருதி கிரியமானானி குணை கர்மாணி சர்வஷா அஹங்கார விமூடாத்மா கர்த்தாஹமிதி மன்யதே. ஓம் அஜ்ஞானதிமிரந்தஸ்ய ஞானாஞ்சனஷலாக்கயா சக்ஷுர்மிலிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. श्री चैतन्य मनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरु श्रीयुतापदकमलं श्रीगुरुन् वैष्णवं च
श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादां सहगण ललिता श्रीविशाखावितांश हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमस्तुते तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी हरिप्रिय वाञ्छा कल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्णा। ஸோ இன்னைக்கு ஏகாதசி. இன்னைக்கு ஏகாதசி பேர் தெரியுங்களா? இன்னைக்கு ஏகாதசி என்ன பேர்? ஏகாதசி காமிக ஏகாதசி. ஸோ எல்லா ஏகாதசி முக்கியம்தான். ஸோ புராணத்தில் என்ன சொல்றாங்கன்னா, பகவான் கிருஷ்ணா அவர் தண்ணியா மாறினான்னா கங்கையா வருவார் ஜென்ரலா. அதனால தான் கங்கையில் குளிக்கிறது நல்லதும் சொல்லுவாங்க. அவர் ஒரு புஸ்தகமா மாறினார்னா பாகவதம், ஸ்ரீமத் பாகவதம். அவர் ஒரு வனமா மாறினார்னா நைமிஷாரண்யம். அதே கிருஷ்ணா ஒரு நாளாக மாறினார்னா அது ஏகாதசி. ஸோ ஏகாதசி பகவானுக்குன்னே சம்பந்தப்பட்ட நாள். எனவே பகவான் கருணையில் இன்னைக்கு புதன்கிழமை ஏகாதசி நாமளும் டிஸ்கஸ் பண்றோம். ஸோ இன்னைக்கு பார்க்குற இந்த ஸ்லோகா உண்மையிலே இது புரிஞ்சுக்க ரொம்ப கஷ்டமான ஒரு ஸ்லோகா. இது உண்மையில எனக்கும் புரியல இந்த ஸ்லோகா. இருந்தாலும் நான் என்ன கேட்டேனோ இது வரைக்கும் சீனியர் டிவோட்டிஸ்லேருந்து அதான் நான் ரிப்பீட் பண்ண போறேன். 15வது அத்தியாயத்துல கிருஷ்ணா ஒரு வார்த்தை சொல்றார். நம்ம எல்லாத்துக்குமே 3 விதமான உடல் இருக்கு. ஆத்மாக்குன்னு ஒரு உடல் இருக்கு, அதுதான் ஒரிஜினல். அந்த ஆத்மா மேல சூக்ஷ்ம உடல் இருக்கும், மனம் புத்தி அகங்காரம். அதுக்கு மேல இருக்கிறது தான் இப்ப நம்ம கண்ணுக்கு தெரிகிற உடல். அது பஞ்சபூத்தால செய்யப்பட்டது, ஸ்தூல சரீரம். 15வது அத்தியாயத்துல கிருஷ்ணர் சொல்றார், இந்த 2 உடம்புமே ஒருத்தரோட முன்ஜென்ம கர்மா பொறுத்து தான் அமையும். நம்ம எல்லார் உடல் பார்க்கறதுக்கு மனித உடல் மாதிரி இருந்தாலும் எல்லார் உடல் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னா அமைப்பு ஒரே மாதிரி கிடையாது. ஓகே, இந்த உடலோட அமைப்பு நம்ம எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காது. அதே மாதிரி சூக்ஷ்ம சரீர அமைப்பு ஒரே மாதிரி இருக்காது. இது எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இப்போ உதாரணத்துக்கு சில பேர் ரொம்ப கலராக இருப்பாங்க, சில பேர் கொஞ்சம் கருப்பாக இருப்பாங்க, சில பேர் மீடியமாக இருப்பாங்க. அப்படின்னா அவங்க உடம்புல ஒருத்தர் ஒரு மாதிரி அமைப்பு இருக்கு, ஒரே மாதிரி கிடையாது. அதே மாதிரி சில பேர் பார்த்தீங்கன்னா வியாதி வரும் பொழுது அந்த வியாதிக்கு ஒரு மருந்து கொடுத்தா சில பேர் கேட்கும், அதே வியாதி இன்னொருத்தருக்கு இருக்கும், அவருக்கு மருந்து கொடுத்தா கேட்காது. அப்படின்னு உடல் அமைப்பு வேற, ஒரே மாதிரி கிடையாது. நிறைய பேர் நினைக்கிறாங்க பேசுறாங்க எல்லாரும் ஒண்ணுன்னு. உடல் அமைப்புலயே வேற மாதிரி இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு பென்ஸ் கார் இருக்கு, மாருதி கார் இருக்கு. ரெண்டுக்குமே 4 டயர் இருக்கு, ரெண்டுக்குமே பிரேக் இருக்கு, கண்ணாடி எல்லாம் இருக்கும். அந்த 2 ஒண்ணு கிடையாது. பென்ஸ் கார் வேற, மாருதி கார் வேற. 2ம் கார், அவ்வளவுதான். ஆனா 2 ஒண்ணு, ஆனா ஒண்ணு கிடையாது. அதுக்குள்ள வித்தியாசம் இருக்கு. இதோட அமைப்பு வேற, அதோட அமைப்பு வேற. இது ரொம்ப வேகம் போகும், ஒன்னும் அந்த அளவுக்கு வேகம் போகாது. அமைப்பே வேற. ஸோ 15வது கிருஷ்ணர் சொல்றா, ஒருத்தரோட கர்மா பொறுத்து தான் இந்த 2 உடல் அமையுங்கிறார். அப்போ இன்னும் கொஞ்சம் டீப்பாக போகும்பொழுது மனசு புத்தி அதே மாதிரி தான்.
ஒரே மாதிரி எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்ல முடியாது. ஒருத்தருக்கு நல்லா புரியும், ஒருத்தருக்கு புரியாது, ஒருத்தருக்கு பாதி புரியும் பாதி புரியாது. அப்படின்னா புத்தியோட ஒருத்தருக்கு ஒரு மாதிரி தான் வேலை செய்யுது. ஒரே மாதிரி எல்லாருக்கும் வேலை செய்யாது. மனசு அதே மாதிரி தான். சில பேர் மனதளவில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, சில பேர் ரொம்ப வீக்காக இருப்பாங்க, சில பேர் நடுநிலையில் இருப்பாங்க. அப்போ மனசு கூட ஒருத்தருக்கு ஒரு மாதிரி தான் ஒர்க் ஆகும். இது எல்லாமே முன்ஜென்ம கர்மா பொறுத்து தான் அமையும். இது நம்ம கையில் இல்லை, அது நம்ம கையில் கிடையாது. அஃப்கோர்ஸ். ஆனாலும் எப்படி பீஷ்மர் மகாபாரத்தில் கடைசியில் சொல்கிறார், இந்த விதிங்கிறது நம்ம கையில் இல்லைனாலும் முயற்சிங்கிறது நம்ம கையில் தான் இருக்கு. அந்த முயற்சிங்கிறது கிருஷ்ணர் சொன்னபடி செய்யும் பொழுது தப்பிப்போம், பல விதியிலேருந்து தப்பிச்சுடுவோம். ஆனால் கிருஷ்ணர் சொன்னபடி செஞ்சாதான். இப்போ முக்கியமான பாயிண்ட், பகவான் சொன்னபடி நான் நடந்துக்கலின்னு வைங்க பேச்சுது. அப்போ நாம் செய்கிற செயல் எதுவுமே பொதுவாக ஜென்ரலாக ஆத்மா செய்யாது, எல்லாமே முக்குணம்தான் செய்யும். அதுதான் இங்கே சொல்கிறார், பிரகிருதி கிரியமானானிங்கிறார். இது சொன்ன புரிஞ்சுக்கிறது கஷ்டம். இது ஒரு உதாரணம், இப்போ லைட்டெல்லாம் பாருங்கள், வெள்ளையாக நமக்கு தெரியுது, ஒரிஜினல் லைட் இது வெள்ளை. அது மேலே நான் ஒரு சிகப்பு பேப்பர் ஒட்டிட்டேன்னா சிகப்பாக தான் என் கண்ணுக்கு தெரியும். ப்ளூ போட்டால் ப்ளூவாக தான் தெரியும். உண்மையிலே ப்ளூவாக தான் தெரியும். ஆனால் ஒரிஜினல் ப்ளூவும் கிடையாது சிகப்பும் கிடையாது, அது வேற, அது ஒரிஜினல் வேற. அது மேலே நான் என்ன கலர் போடுறேனோ அந்த கலர் தான் நம்ம கண்ணுக்கு தெரியுது. இப்போ லைட் ப்ளூ தான் எல்லோ தான் அப்படின்னா அது ஒத்துக்கூடாது. இது எப்படி புரிஞ்சுக்கணும்னா, அது மாதிரி ஒரு ஆத்மா எல்லாரும் இந்த உலகத்தில் நல்ல ஆத்மா தான், கெட்டவங்கன்னு ஒன்று கிடையாது. ஆத்மான்னு பார்த்தா எல்லாரும் சுத்தம் தான், அதில் நல்ல ஆத்மா கெட்ட ஆத்மான்னு ஒன்று கிடையாது. ஆனால் ஒருத்தர் ஒரு மாதிரி நடந்துக்கிறாங்களே, அங்கே தான் வருது. அது எப்படின்னா, இந்த உடல் அமைப்பு வேற, சத்வகுணம் ரஜோகுணம் தமோகுணம், இந்த 3 குணம் பாதிப்புனால ஒருத்தர் ஒரு மாதிரி நடந்துக்குவாங்க. அப்போ பார்த்தா இந்த முக்குணம் ஒரு ஆத்மாவோட ஆசை கேட்டாப்புல தான் ஆக்ட் ஆகும். இது புரிஞ்சுக்கிறதே கடினம் தான். நாம் என்ன நினைக்கிறோமோ அது தந்தாப்புல சத்வா ரஜா தம ஆக்ட் ஆகும், அது தந்தாப்புல இவன் நடந்துகிட்டு இருப்பான். ஸோ இது முன்னாடி சொன்ன புரிஞ்சுக்கிறது கடினம். ஏன்னா கிருஷ்ணர் இங்கே சொல்கிறார், இந்த 3வது லைன் 4வது லைனில், அகங்கார விமூடாத்மா கர்த்தாகமிதி மன்யத்தேங்கிறார். அகங்காரம் பிடிச்சவன் என்னமோ அவன் தான் எல்லாம் செய்கிறான்னு நினைக்கிறான் அர்ஜுனாங்கிறார். இப்போ ஒருத்தர் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்குறான்னு வைங்க, அவங்க இன்டர்வியூ கொடுக்கும்போது நான் கஷ்டப்பட்டு படித்தேன், அப்படி படித்தேன், இப்படி படித்தேன், மார்க் வாங்கிட்டேன்பான் பொதுவாக. ஆனால் என்னென்னா, ஏதோ கொஞ்சம் சத்வகுணத்தில் இருந்திருக்கான், சத்வகுணம் அவன் மேலே ஆக்ட் ஆகிருக்கு, அதனால புத்தி கொஞ்சம் ஒர்க் ஆகிருக்கு, படித்ததெல்லாம் ஞாபகம் இருந்தது, எழுதிட்டான். இதுதான் உண்மை. ஏன் அவனுக்கு சத்வகுணம் அப்படி ஆக்ட் ஆச்சுன்னா சம் கர்மா ஏதாவது இருக்கும். ஓகே, கூட இருக்கிறவன் அவனும் ஆத்மா தான். அப்போ ஏங்க சத்வகுணம் அவனுக்கு மேலே ஆக்ட் ஆகலைன்னா அவன் கர்மா வேற. அவனும் அநேகமாக உட்காந்து ராத்திரி பகலும் படிச்சிருப்பான். ஆனால் எக்ஸாம் போனோன்னா பிளாங்க் ஆகிருக்கும். சில பேர் எக்ஸாமினேஷன் ஹாலு போனால் எதுவும் ஞாபகம் வராது, சில பேருக்கு நடக்கும் அதெல்லாம். அவன் கர்மா அப்படி இருக்கு. ஆனால் 2 ஆத்மா பார்த்தீங்கன்னா 2 ஆத்மா, 2 சுத்தமானது தான், ஒருத்தருக்கு ஒரு மாதிரி நடக்கும். ஸோ இந்த சத்வகுணா ரஜோகுணா தமோகுணா கிருஷ்ணர் சொல்றபடி தான் நடந்துக்கும், அதுவும் ஆக்ட் ஆகாது, அதுவா எதுவும் செய்யாது. சத்வரஜா தமா குணா இதுக்கு அதிபதி யாருன்னா அம்பாள்னா பார்வதி தேவி காளின்னு சொல்றோம் இல்லையா, அவங்க பகவான் சொன்னபடி தான் நடந்துக்குவாங்க. அவங்க இஷ்டத்துக்கு நடந்துக்க மாட்டான், அவங்க இஷ்டத்துக்கு எதுவும் பண்ண மாட்டான். ஸோ கடைசியில்
கிருஷ்ணர் என்ன சொல்றாரு அதுதான் ஃபைனலா நடக்கும். நமக்கு கொஞ்சம் புத்தி கம்மியானால நான் தான் எல்லாம் செய்றேன், நான் தான் செய்றேன் நான் நினைச்சிட்டு இருக்கேன். அப்போ ஒரு கேள்வி வருது, நான் எதுவுமே செய்யலையா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. நம்ம செய்யறோம், என்ன செய்யறோம்னா ஆசை தான் படுவோம், வேற எதுவும் பண்ண முடியாது. ஒரு ஆத்மா ஆசை தான் படும், மற்றது எல்லாமே முக்குணங்கள் தான் செய்யும். ஸோ இது பகவானோட அனுகிரகத்தில் நமக்கு புரியும். அது நமக்கு நல்லா புரியும் பொழுது நம்ம அமைதியாக இருப்போம். ஒரு உதாரணம், ஒரு கை குழந்தை, அந்த கை குழந்தை 1 வயசு 2 வயசு குழந்தை, அது நினச்சா எங்கேயாவது யூரின் போயிடும் இல்லையா? அது யூரின் போயிடும். நமக்கு யாருக்காவது கோவம் வருமா? வராது. ஏன்னா நமக்கு தெரியும் அது அதோட கண்ட்ரோல் இல்லை. பெரியவங்களும் அது மாதிரி தான், நமக்கும் அப்படித்தான். முக்குணத்தோட இது மாதிரி தான் ஆடிக்கிட்டே இருப்பாங்க எல்லாரும். அதனால தான் பார்த்தீங்கன்னா நல்ல சாஸ்திரம் தெரிஞ்சவங்க, நான் உடல் அல்ல ஆத்மான்னு உணர்ந்தவங்க, அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க சட்டும் கோபம் வராது அவங்களுக்கு. அவங்க கோவப்பட மாட்டாங்க. பகவானுக்காக கோவப்படுவாங்க தவிர தனக்காக கோவப்படவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த நபர் முக்குணத்தினால அவன் அப்படி நடந்துக்கிறான், முக்குணத்தினால தப்பா பேசுறான், தப்பா நடந்துக்கிறான். ஆத்மாவும் அவன் சுத்தமானவன் தான். இது பண்டிதர்கள் தான், அதாவது பகவான் நாம நல்லா சொல்லி தான் உடல் அல்ல ஆத்மா பகவானோட சேவகன்னு புரிஞ்சவங்க தான் அந்த மாதிரி இருக்க முடியும். நாம் அந்த மாதிரி இருக்க முடியாது. நம்ம அந்த மாதிரி இருக்க முடியாது, இமிட்டேட்டும் பண்ணக்கூடாது. எவனா உடனே தப்பு பண்ணுறான்னா அவன் நல்லாவன் ஆத்மா அப்படியெல்லாம் பார்க்க முடியாது. சம்டைம் 2 வச்சு ஆகணும், அதை வச்சு தான் ஆகணும். நம்ம ஆர்டிஃபிஷியல் இமிட்டேட் பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாது. ஸோ அப்போ இந்த முக்குணங்கள் அதோட பிரயோகம் நம்ம மேலே எப்படியெல்லாம் இருக்குங்கோ நம்மளால் சொல்ல முடியாது. இது ஏற்கனவே இதை பற்றி பல தடவை பேசியிருக்கேன், இருந்தாலும் இந்த ஸ்லோகத்துக்காக சொல்கிறேன். உதாரணத்துக்கு, நான் போடுற துணி கூட என் மனசை பாதிக்கும். நான் போடுற துணி, நான் சாப்பிடக்கூடிய சாப்பாடு பாதிக்கும். ஈவன் நான் யாரோட பழகிறனோ அவங்களோட எண்ணங்களும் என்னை பாதிக்கும். நான் இருக்கக்கூடிய வீடு கூட என்னை பாதிக்கும். ஸோ சும்மா கிடையாது, ஒரு விஷயம் என்னை பாதிச்சுக்கிட்டே இருக்கும். நமக்கு தெரியாது, அது நமக்கு தெரியாது. ஆனால் ஒன்று நான் கவனிச்சுக்கிட்டே இருக்க முடியாது. அதுவும் கஷ்டம்தான், அதுவும் கஷ்டம். ஆனால் ஒரு காலத்தில் மக்கள் அப்படி வாழ்ந்துருக்காங்க, சும்மாலாம் கிடையாது. ஒரு காலத்தில் மக்கள் ஒரு விஷயம் பார்த்து தான் செய்வாங்க. ஆனால் கலியுகம் அப்படி கிடையாது. கலியுகத்தில் அப்படி பார்க்க முடியாது. பார்த்தோம்னா எந்த வேலையும் செய்ய முடியாது. உதாரணத்துக்கு, ஒரு வெளி போகணும் அப்படின்னாலே பஞ்சாங்கம் பார்ப்பான். ஒரு காலத்தில் வெளி போகணுன்னாலே பஞ்சாங்கம் பார்த்துட்டு தான் வேலை பண்ணுவாங்க. இன்னைக்கு நம்மனால அப்படியெல்லாம் பண்ண முடியாது. உதாரணத்துக்கு, ஒரு இன்டர்வியூ இருக்கு, யமகண்டத்தில் வச்சிருக்கான்னு வைங்க, போகமாட்டேன்னு சொல்லுவான், சொல்ல முடியாது. இல்லை இன்டர்வியூ யமகண்டத்தில் இருக்கு, நான் போகலன்னா வேலை கிடைக்காது. இல்லை யமகண்டத்தில் தான் ஃப்ளைட்டு டைமு, ஃப்ளைட் ஏறணும் ட்ரெயின் ஏறணும் போய் தான் ஆகணும். அது யமகண்டம், நான் ஃப்ளைட் கேட்ச் பண்ண மாட்டேன், ட்ரெயின் ஏற மாட்டேன், அது சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் இருக்குது. ஓகே, ஏன்னா முக்குணம் நாம் நினைக்கிற மாதிரி வெரி காம்ப்ளிகேட்டட். இது நம்ம நினைக்கிற ஈஸியாக புரிஞ்சுக்கவும் முடியாது, அவ்வளோ சுலபம் கிடையாது. பகவான் அனுகிரகத்தில் புரிஞ்சுக்கலாம். ஸ்ரீ ராதா ஷியாம் சுந்தர் கி ஜாய், பிரபுபாத் கி ஜாய். பகவான் அனுகிரகத்தில் தான் புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இந்த ஸ்லோகத்தில் சொல்றாரு விமுடாத்மாங்கிறார். தமிழ் என்ன அதுக்கு? முட்டாளா? விமுடான ஸ்பெஷல் முட்டாளவன். கிருஷ்ணர் அப்படியே யூஸ் பண்றாரு. விமுடாங்கிறாரு. மூடன்னா முட்டாள், விமுடானா ஸ்பெஷல் அவன். முட்டாளே ஒரு ஸ்பெஷல் முட்டாள். அப்போ உண்மையிலே ஒன் சென்ஸ் நாம் எல்லாரும் முட்டாள் தான். நாமெல்லாம் அப்படியே அறிவாளிகள் அப்படின்னு நம்ம நினச்சிக்க முடியாது. ஏன்னா நான் செய்கிறேன், சில பேர் சொல்லலாம் நான் தான் சம்பாதிச்சேன், என்னால் தான் குடும்பம் நல்லா இருக்குது, அப்போ முட்டாள் தான். இந்த வார்த்தை சொன்னாலே முட்டாள் தான்.
என்னால் தான் குடும்பம் நல்லா இருக்கு, பிஸ்னஸ் நல்லா போயிட்டு இருக்கு, என்னோட பிளான்னால தான் ஃபேமிலியே ரன் ஆகுது, உலகமே ரன் ஆகுதுன்னா அவன் முட்டாள் தான். கிருஷ்ணர் சொல்றாரு அகங்கார விமூடாத்மா. ஈவன் குரு கூட சொல்ல முடியாது. குரு என்னால் தான் நீ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட நோ, குரு கூட சொல்லக்கூடாது, கிருஷ்ணா தான் சொல்ல முடியும், அவர் தான் சொல்ல முடியும். ஏன்னா இது 3வது அத்தியாயம். 11வது அத்தியாயத்தில் கிருஷ்ணர் அது இன்னும் தெளிவாகவும் சொல்றார். நிமித்த மாத்திரம் பவ சவ்ய சாட்சின். கிருஷ்ணர் சொல் நீ வெறும் நிமித்தம் தான்ங்கிறார். அப்படின்னா ஒரு கருவிங்கிறார். நம்மெல்லாம் வெறும் கருவி தான். நாம் என்னோட குழந்தை இன்னைக்கு நல்லா இருக்குன்னு அந்த காரணம் அப்படிலாம் சொல்லலாம் முடியாது. அப்படி சொல்லவே முடியாது. ஏன்னா கிருஷ்ணர் சொல்ற நிமித்த மாத்திரம்ங்கிறாரு. நீ வெறும் கருவி தான் அப்படிங்கிறாரு அர்ஜுனர் பார்த்து. இல்லை நான் தான் சம்பாதிச்சேன், என் பையனுக்கு நான் தான் எல்லாம் சொத்து சேர்த்தி கொடுத்தேன், நான் தானே செஞ்சேன்னா கிருஷ்ணா சேஷ்னோ. இது கர்மானால் நடக்கும். அந்த ஆத்மாவுக்கு, அந்த குழந்தைன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஆத்மாவுக்கு பணம் சேரணும். அவன் சும்மா இருந்தாலும் பணம் சேரணும். அதுக்கு நான் கஷ்டப்படணும். ஏதோ ஒரு கடன் இருக்குது, நான் பணம் சேர்த்தி கொடுக்குறேன். இது பேஸ்ட் ஆன் விதி, கர்மா பிரகாரம் நடக்கும். பட் இதை முன்னாடி புரிஞ்சுக்கிறது கஷ்டம். இட்ஸ் நாட் ஈஸி. ஸோ அவர் படிக்கும்போது கூட அந்த மெக்கானிசம் பாடி பகவானோட சூப்பர்விஷனில் நடக்கிறதுன்னு ஒரு சென்டென்ஸ் படிச்சிங்க நடுவில். பகவானோட மேல் பார்வையில் நடக்குதுன்னு. ஜட இயற்கையினால் உண்டாக்கப்படுகிறது. பகவானோட மேல் பார்வையில் தான் நடக்குன்னு பிரபுபாத் எழுதுறாரு. எதுவுமே சும்மா நடக்காது. இப்போ மேபி பேப்பரில் பார்த்துருப்பீங்க, சில ஊரில் லேண்ட்ஸ்லைட் நடக்குது, வாய்நாடு. சில பேர் நடக்குது. இது பகவானோட மேல் பார்வை தான் நடக்குது, சும்மா நடக்காது. எதுவும் எல்லாருக்கும் பின்னாடி ஒரு காரணம் இருக்கும். ஜஸ்ட் லைக் தட் நடக்குதெல்லாம் கிடையாது, ஒரு காரணம் இருக்குது. ஆனால் அந்த காரணம் நம்ம உட்காந்து அலாசி பார்த்தா புரியாது, அது நமக்கு புரியாது. ஆனால் எல்லாம் கரெக்டாக தான் நடக்குது. அஃப்கோர்ஸ் நமக்கு கவலை இருக்குது, நிறைய பேர் இறக்குறாங்க, வீடு போச்சு, அது கவலை வரும். ஆனால் நடக்கிறது நியாயம் இருக்குது. இது ஈசோபனிஷத் படித்தா தான் புரியும். ஈசோபனிஷத்தில் ஃபஸ்ட்டு ஸ்லோகா ஓம் பூர்ணமிதா பூர்ணமதம். அதாவது பகவான் பூர்ணமானவர். பகவான் என்னெல்லாம் கிரியேட் பண்ணுறாரோ எல்லாமே பூர்ணம் தான். இந்த உலகம் எல்லாமே, இந்த உலகத்தில் எல்லாமே பர்ஃபெக்டாக தான் நடக்குது, தப்பாலாம் எதுவும் நடக்கலை. நான் புரிஞ்சுக்கிறது தான் தப்பாக இருக்குமே தவிர அது பர்ஃபெக்டாக தான் இருக்கும். ஆனால் இது புரிஞ்சுக்கிறதே கஷ்டம். அப்போ வாய்நாட்டில் நடக்கிறதால பர்ஃபெக்ட்னா பர்ஃபெக்ட். அங்கே இருக்கிறவங்க அது கஷ்டப்படணும், அவன் கர்மா அவன் தொலைக்கணும். அப்போ பகவான் இது பண்ணுவார். அப்போ எல்லாமே பர்ஃபெக்ட். ஏன்னா பகவானோட சிருஷ்டியில் இம்பர்ஃபெக்ட்னு ஒன்று கிடையாது, எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். நம்மளோட புரிஞ்சுக்கிறது தான் பிரச்சனை இருக்கும், நம்ம புரிஞ்சுக்கிறது தான் பிரச்சனை இருக்குது. ஸோ கிருஷ்ணர் பகவத்கீதையில் சொல்கிறார், அவர் சொன்னபடி நம்ம கேட்டோம்னா நம்ம புரிஞ்சுக்க கரெக்டாக இருக்கும், நாமளும் கரெக்டாக புரிஞ்சுக்கலாம். இல்லை நம்மளால் புரியாது, நமக்கு எதுவுமே புரியாது. ஸோ இந்த கலியுகத்தில் நம்ம புத்தி அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை, மனசும் ஸ்ட்ராங்காக இல்லை. இப்போ முன்னாடி சொன்னபடி இந்த முக்குணங்கள்லாம் எப்படி ஆக்ட் ஆகுது, இந்த சாஸ்திரம் முழுசாக புரிஞ்சுக்கிறதுல அவ்வளோ ஈஸி இல்லை. அதனால தான் சுகதேவ கோஸ்வாமி கீர்த்தனாதேவ கிருஷ்ணஸ்ய முக்த சங்க பரம்பிரஜேத். கிருஷ்ண கீர்த்தனம் பண்ணிக்கோ, அவ்வளோதான். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே. இதை தவிர வேற வழி இல்லைன்னு சைத்தன்ய மகாபிரபுவும் சொல்றாரு. ஹரே நாம ரொம்ப ஃபேமஸ் ஸ்லோகா. ஏன்னா முன்னாடி சொன்னபடி ஏன் என் கூட இருக்குன்னு இப்படி நடந்துக்கிறாங்க, நான் ஏன் அப்படி நடந்துக்கிறேன், இது தப்புன்னு தெரிஞ்சு நான் செய்கிறேன், என்னால் நிறுத்த முடியல. இன்னும் இந்த மாதிரி நிறைய கேள்விகள் அவங்கவுங்களுக்கே இருக்கும். ஒரே வழி கிருஷ்ண நாம சொல்லிக்கிட்டே இருக்கணும். கீர்த்தனைய சதா ஹரிங்கிறார். சாண்டிங் பண்ணிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் பகவான் அனுகிரகத்தில் முக்குணத்தோட பிரபாவத்தில் நான் தப்பிப்பேன். எல்லாம் முடியாது.
சொல்லப்போனால் நமக்கே தெரியாமல் பகவான் நாமா சொல்லினா நான் ஃபோர்ஸ்ஃபுல்லாக நான் தப்பு பண்ணுவேன், நல்லதும் பண்ணுவேன் தப்பும் பண்ணுவேன். எனக்கே தெரியாது, எனக்கே தெரியாமல் நான் செஞ்சிட்ருப்பேன். ஸோ அடிக்கடி சொல்கிற உதாரணம், ஒரு பஞ்சு காற்றுல பறக்கும் பொழுது பஞ்சு தானாக பறக்காது, அதுக்கு அந்த சக்தி கிடையாது. காற்று கண்டபடி அடிக்கிறனால பறந்துக்கிட்டே இருக்கும். அது காற்றுனால தான் பறக்க தவிர தனக்காக பறக்கிற சக்தி கிடையாது. ஸோ அது மாதிரி இந்த காற்று மாதிரி சத்வகுணா ரஜோகுணா தமோகுணா நம்மளை போட்டு ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் நமக்கு அது புரியாது, நமக்கு அந்தளவுக்கு புத்தி கிடையாது. ஸோ கிருஷ்ணா இங்கே சொல்கிற ரொம்ப அழகா, கர்த்தாகம் இதி மன்யதே, நம்ம கர்த்தாவே கிடையாது, பூரா கிருஷ்ணா தான் பண்ணுவார். அப்போது யார் ஒருத்தர் பகவான் சொல்கிறபடி செய்ய ஆரம்பிக்கிறாங்களோ, இது ரொம்ப ஆச்சரியம், கம்ப்ளீட்டாக நம்ம லைஃபை கிருஷ்ணா டேக் கேர் பண்ணிடுவார், இல்லைன்னா பண்ண மாட்டார். நீங்கள் அர்ஜுனா பார்த்தீங்கன்னா கடைசியில் கரிஷே வச்சனம் தவா, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் செய்கிறேன்னு சொன்னதுக்கப்புறம் மொத்த யுத்தத்தை கிருஷ்ணர் பார்த்தீங்கன்னா அவர் தான் டைரக்ட் பண்ணுறார் அர்ஜுனருக்கு. அர்ஜுனராக பார்த்தீங்கன்னா அவராக முடிவு எடுக்க மாட்டார், கிருஷ்ணர் கன்சல்ட் பண்ணுவார் சரியா இல்லையான்னு. கிருஷ்ணர் ஓகேன்னு சொன்னால் தான் பண்ணுவார். அதனால பார்த்தீங்கன்னா யுத்தம் ஜெயிச்சிட்டார். இது பாகவத புராணத்தில் முதல் ஸ்கந்தத்தில் அர்ஜுனரே சொல்கிறார், அவரோட அனுகிரகத்தில் நான் ஜெயித்தேன், இல்லைன்னா என்னால் முடியாது. ஸோ அப்போ நாம் ஹரிநாமா சொல்லும் பொழுது நல்லா சின்சியராக சொன்னால் கிருஷ்ணர் நம்மளை உள்ளேருந்து கைட் பண்ணுவார், வெளியிலேருந்து கைடன்ஸ் கிடைக்கும். ரெண்டு விதமாக கிடைக்கும், உள்ளேருந்தும் கிடைக்கும் வெளியிலேருந்தும் கிடைக்கும். ஆனால் பகவான் சொன்னபடி கேட்கணும். இல்லைன்னா என்ன ஆகும்னா ஏன்னோ முக்குணங்கள் என்னை போட்டு சாத்தும். ஸோ ஒரு சிம்பிள் உதாரணம், இந்த உலகத்தில் எல்லாருமே கவர்மெண்ட் சொன்னபடி தான் கேட்குறாங்க. இந்த உலகத்தில் எல்லாரும் சில பேர் அது எப்படிங்க சொல்கிறீங்கன்னு கேட்கலாம். நேரடியாக கவர்மெண்ட் சொன்னபடி கேட்டால், கவர்மெண்ட் சொன்னபடி கேட்டாங்கன்னா ஜெயிலுக்கு வெளியில் இருப்பான். கவர்மெண்ட் படி சொன்ன கேட்கலன்னா ஜெயிலுக்குள்ளே போய் கவர்மெண்ட் சட்டம் தான் மறுபடியும் அங்கேயும் கேட்பான். ஜெயிலுக்குள்ளேயும் கவர்மெண்ட் சட்டம் தான் இருக்குது, ஜெயிலுக்கு வெளியிலையும் கவர்மெண்ட் சட்டம் தான் இருக்குது. ஆக மொத்தம் எல்லாரும் கவர்மெண்ட் சொன்னபடி தான் கேட்குறாங்க. ஆனால் வெளியில் இருக்கிறவங்க கவர்மெண்ட் சொன்னபடி கேட்கறனால சுதந்திரமாக ஜாலியாக இருப்பான். சொன்னபடி கேட்கணுன்னா உள்ளே விட்டு அங்கே அடிப்பாங்க. அங்கேயும் கவர்மெண்ட் சட்டம் தான், மணி அடித்தா சாப்பாடு, எனக்கு ஜூஸ் வேணுங்க சூப்பு வேணுங்கன்னு அதெல்லாம் கொடுக்க மாட்டான், அதெல்லாம் கிடையாது. ஸோ நாமெல்லாம் பகவான் சொன்னபடி கேட்காத கேஸ். ஸோ இங்கே இருக்கோம், நம்மெல்லாம் கேட்காத கேஸ் நம்மெல்லாம். அதனால நம்ம நினைக்கிற மாதிரிலாம் இங்கே எதுவும் நடக்குதா என்ன? அவங்கவுங்களே சிந்திச்சுக்கோங்க, அவங்கவுங்க லைஃப்பில் நினச்சபடி நடக்குதா? நடக்காது. நோ. எப்படி ஜெயிலில் இருக்கிறவன் எனக்கு 12 o'clock சூப்பு கொடுங்க, ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் கொடுங்க, பர்கர் கொடுங்கன்னா அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. நான் என்ன கொடுக்கணும் அதுதான் உனக்கு. இங்கேயும் அது மாதிரி தான் இருக்கும். பட் சம்டைம் நீங்கள் ஜெயிலில் பார்க்கலாம், ஏதாவது கைதி ஒழுங்காக இருந்தால் அவனை முன்னாடி விடுதல் பண்ணுவாங்க, அது கவர்மெண்ட்டில் இருக்குது. நாமளும் பகவான் சொன்னபடி கேட்டால் விடுதல் பண்ணிடுவான், இங்கேயும் தூக்கிடுவான். ஆனால் அவர் சொன்னபடி கேட்கணும், கிருஷ்ணர் சொன்னபடி கேட்கணும். ஸோ அந்த கிருஷ்ணா நமக்கு கலியுகத்தில் ஜஸ்டே நாம சொல்கிற போதுங்கிறார். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஸோ இந்த நாம சொல்லிக்கிட்டே இருக்கணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும், வேறு வழி இல்லை. எனக்கு எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னா முக்கியமானவங்க வேலை செஞ்சுட்டு சொல்லிக்கிட்டே இருக்கு, வேறு எதுவும் செய்வாங்க. ஜஸ்ட் சிம்பிளி கீப் சாண்டிங். ஆச்சாரிய சத்தான் சொல்கிறாங்க, ஒன்றா சாஸ்திரம் பகவத்கீதா பாகவதம் படிக்கணும், சாண்டிங் பண்ணணும். தென் முக்கியமான வேலை நமக்கு சிலது இருக்கும், செஞ்சு தான் ஆகணும், அது செய்யணும். ஆனால் இந்த மாதிரி நாம சொல்லிட்டு பாகவதம் படிக்கும் பொழுது முன்னாடி சொன்னபடி கிருஷ்ணா கூட இருந்து நமக்கு டைரக்ட் பண்ணுவார். இது உண்மை. இது பகவத்கீதையில் பல ஸ்லோகம் இருக்குது. அதுக்கு கிருஷ்ணரே சொல்கிறார், ததாமி புத்தி யோகம், நான் புத்தி தரேன், அகம் அஜ்ஞான ஜம் தமஹா, உனக்கு இந்த அறியாமை எடுத்துட்டு ஜ்ஞான தீபேன பாஸ்வதா, உனக்கு அறிவு நான் கொடுப்பேன். அறியாமையை நானே எடுத்துறேன், அறிவும் கொடுக்குறேங்கிறார் கிருஷ்ணா. மொத்த கண்ட்ரோல் அவர் எடுத்துக்கிறார்.
சம்டைம்ஸ் நீங்கள் இந்த பெரிய பெரிய கம்பெனியில் கூட பார்க்கலாம், யாராவது ஒருத்தர் நல்ல வேலை செய்கிறாங்கன்னா சம்டைம்ஸ் மேனேஜர் எம்டி ஃபுல்லாக ஒரு டேக் ஓவர் பண்ணுவார். உனக்கு எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், உன்னோட பையனோட படிப்பு எக்ஸ்பென்ஸ், உன்னோட வீட்டுக்கு எல்லா எக்ஸ்பென்ஸ் நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா அவன் சொன்னபடி கேட்குறான். இதெல்லாம் நடக்கும். எம்டி வந்து ஃபுல்லாக டேக் கேர் பண்ணுவார். அது மாதிரி பகவான் சொன்னபடி பிரபுபாத் சொன்னபடி நாம சொல்லிட்டு பண்ணும்போது பூரா அவர் டேக் கேர் பண்ணுவார். ரொம்ப ஃபேமஸ் ஸ்லோகா பகவத்கீதாவில் இருக்கு, அனன்யசிந்தயந்தோ மாம் ஏ ஜனாஹ பர்யுபாசதே தேஷாம் நித்திய அபியுக்தானாம் யோகக்ஷேமம் வஹாம்யஹம். உன்னோட சேஃப்டி நான் பார்த்துக்கிறேன், உனக்கு என்ன தேவையோ நான் பார்த்துக்கிறேன், பட் ஒரே கண்டிஷன்ஸ், அனன்ய சிந்தயந்தோ. அப்படின்னா நினச்சிக்கிட்டே இருந்தேன், நினச்சிக்கிட்டே இருக்குன்னா அவர் சொன்னபடி கேட்கணும், அவர் நினைக்கணும். எந்த காரியம் பண்ணிருந்தாலும் சரி அவர் சொல்கிறபடி தான் செய்யணும். என் இஷ்டத்தை நான் பண்ணக்கூடாது, அப்படி பண்ணவே கூடாது. அப்போ அதுக்கு சாஸ்திரம் படிக்கணும். ஸோ இந்த ஸ்லோகா மேபி நான் இன்னும் முழுசாக நான் பேசலை, என்ன சொன்னபடி எனக்கும் முழுசாக தெரியாது. ஏன்னா இது ரொம்ப கடினமான ஒரு ஸ்லோகா. படிக்கிறது சாதாரணமாக இருக்கும், பிரகிருதி கிரியாமானி குண கர்மானி சர்வஷா. ஆனால் இந்த சத்வா ரஜா தமா இந்த 3 குணங்கள் புரிஞ்சுக்கிறதே அவ்வளோ சுலபம் கிடையாது, அவ்வளோ சுலபம் கிடையாது. பகவத்கீதையில் ஒரு ஜென்ரலாக தான் இருக்கும், பாகவத்தில் வருது, மற்ற புராணத்தில் ரொம்ப பேசப்பட்டிருக்கு. ஸோ பகவான் நாம சொன்னால் அவர் கருணையில் புரியும். ஸோ அந்த லாஸ்ட் சென்டென்ஸில் இருக்குது, அந்த சென்சஸ் ஒழுங்காக மிஸ்யூஸ் பண்ண மாதிரி ஒரு சென்டென்ஸ் இருக்குல்ல, கடைசி சென்டென்ஸ். தனது புலன்களை நீண்ட காலமாக புலன் நுகர்ச்சியில் ஈடுபடுத்தியதன் காரணத்தால் அகங்காரத்தால் மயக்கப்பட்டு கிருஷ்ணருடனான நித்தியமான உறவை மறந்துள்ளேன் என்பதையும் அறிவற்றவன் நினைவிற்கொள்வதில்லை. ஸோ இது நமக்கு நடக்கும். நம் பகவானோட கனெக்ட் பண்ணலின்னா நமக்கு அகங்காரம் இன்னும் ஜாஸ்தி ஆகும். இப்போவே ரொம்ப அகங்காரம் இருக்குது, இன்னும் ஜாஸ்தி ஆகும். அது ஜாஸ்தி ஆகும்போது என்ன பண்ணுவோம்னா நம்மளோட உடல் தப்பாக தான் யூஸ் பண்ணுவோம், ஆனால் அது நமக்கு தெரியாது. 100% நம்ம தப்பாக தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் கொஞ்சம் புத்தி இருந்தால் புரிஞ்சுக்கலாம், நான் தப்பாக யூஸ் பண்ணுறதுனால தான் என் வாழ்க்கையில் தப்பான விஷயங்கள் நடக்குது. என் வாழ்க்கையில் தப்பான விஷயம் நடக்குதுன்னா அப்படின்னா ஏன் காரணம், என் உடலை நான் தப்பாக யூஸ் பண்ணுறேன், அதனால என் வாழ்க்கையில் தப்பான விஷயங்கள் தான் நடக்கும். என் புலன்கள் தப்பாக யூஸ் பண்ணுறேன், மனசு புத்தி தப்பாக யூஸ் பண்ணுறேன். காரணம் அகங்காரம். நம்ம எல்லாருக்கும் அகங்காரம் ஜாஸ்தி இருக்குது, கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. சங்கராச்சாரியர் சொன்னபடி உண்மையிலே இந்த உலகத்தில் யாருக்கும் ஒன்றுமே கிடையாது, அகங்காரம் தான் ஜாஸ்தி இருக்குது. இது சங்கராச்சாரியர் சொல்கிறார், பஜகோவிந்தத்தில் வரும். இந்த உலகத்திலே 100-700 கோடி பேர் இருக்காங்க, ஒருத்தனுக்கு ஒன்றும் கிடையாது. ஆனால் இருக்குன்னு தானாக நினச்சிக்கிறாங்க, நான் பெரிய ஆள், நான் பெரிய ஆள். ஒன்றும் கிடையாது, அகங்காரம் தான் இருக்குது. ஸோ இந்த அகங்காரம் ரொம்ப சூக்ஷ்மம், புரிஞ்சுக்கிறதே கஷ்டங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, மனசை புரிஞ்சுக்கிறதே ரொம்ப கஷ்டம். மனசு காட்டிலும் புத்தி புரிஞ்சுக்கிறது இன்னும் கஷ்டம். புத்தி காட்டிலும் இந்த பொய்யான அகங்காரம் புரிஞ்சுக்கிறது இன்னும் கஷ்டம். அதை தாண்டி ஆத்மா புரிஞ்சு இன்னும் கஷ்டம், அவ்வளோ ஈஸி கிடையாது. அதை பற்றி வரும், இதே அத்தியாயத்தில் வரப்போகுது. ரொம்ப கடினம் இதெல்லாம். ஸோ நம்ம வேதத்தில் இதெல்லாம் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. அப்போ ஒருத்தர் பகவான் நாமா சொல்லும்போது இதெல்லாம் புரியும், நான் எங்கே தப்பு பண்ணுறேன்னு பகவான் அனுகிரகத்தில் புரியும். ஸோ என்ன நான் திருத்திக்கலாம். சாண்டிங் பண்ணலைன்னா திருத்திக்க முடியாது. அந்த ஆத்மா லாஸ்ட், அவங்க வாழ்க்கையில் அவங்க ஃபெயில் ஆயிடுவாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்லோகா பார்க்கலாம். 28. தத்துவித்து மகாபாஹோ குண கர்ம விபாகயோ குணகுணேஷு வர்த்தந்தா இதி மத்வா ந சஜ்ஜதே. பலம் பொருந்திய புயங்களை உடையவனே, பக்தியில் செயல்படுதல் மற்றும் பலனை நோக்கி செயல்படுதல் இவற்றின் வேறுபாட்டை நன்கு அறிந்திருப்பதால் பூர்ண உண்மையின் ஞானமுடையவன் புலன்களிலும் புலனுகர்ச்சியிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வதில்லை. பொருளுரை: பூர்ண உண்மையை அறிந்தவன் பௌதீக தொடர்பில் தனது இழிநிலையை பற்றி நன்கு உணர்ந்தவனாக உள்ளான்.
தான் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளின் கிருஷ்ணரின் அம்சம் என்பதையும் ஜட படைப்பிற்குள் இருக்க வேண்டியவன் அல்ல என்பதையும் அவன் அறிவான். நித்தியமான ஆனந்தமயமான அறிவு நிரம்பிய பரமனின் அம்சமே நான் என்னும் தனது உண்மையான அடையாளத்தை அவன் அறிவான். மேலும் எவ்வாறு ஜட வாழ்க்கையில் சிறை பெற்றிருப்பதையும் உணர்கிறான். தனது உண்மையான நிலையில் தனது எல்லா செயல்களையும் பரமபுருஷ பகவானான கிருஷ்ணருடைய பக்தி தொண்டில் அவன் இணைக்க வேண்டும். எனவே அவன் கிருஷ்ண உணர்வின் செயல்களில் ஈடுபட்டு சந்தர்ப்பவசமான நிலையற்ற ஜடப்புலன்களின் செயல்களில் இயற்கையாகவே பற்றில்லாதவனாகி விடுகிறான். தனது ஜட வாழ்க்கை பகவானின் உயராட்சிக்கு கட்டுப்பட்டுள்ளது என்பதை அறிந்து எவ்விதமான பௌதீக விளைவுகளாலும் அவன் பாதிக்கப்படுவதில்லை. அவ்விளைவுகளை கடவுளின் கருணையாக கருதுகிறான். ஸ்ரீமத் பாகவதத்தின்படி பிரம்மன், பரமாத்மா, பரமபுருஷ பகவான் ஆகிய 3 நிலைகளில் பூரண உண்மையை அறிபவன் பரமனுடனான தனது உறவின் உண்மை நிலையையும் அறிந்திருப்பதால் தத்வவித் என்று அறியப்படுகிறான். அந்த டிரான்ஸ்லேஷன் படிக்கிறீங்களா? மொழிபெயர்ப்பு. பலம் பொருந்திய புஜங்களை உடையோனே, பக்தியில் செயல்படுதல் மற்றும் பலனை நோக்கி செயல்படுதல் இவற்றின் வேறுபாட்டை நன்கு அறிந்திருப்பதால் பூரண உண்மையின் ஞானமுடையவன் புலன்களிலும் புலனுகர்ச்சியிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வதில்லை. ஸோ ஒரு அறிவாளியோட ஒரு சிம்டம் இந்த ஸ்லோகத்தில் பேசுகிறார். உண்மையில அறிவாளின்னா எப்படி இருப்பான்னு கிருஷ்ணர் நிறைய இடத்துல பேசுகிறார். இந்த ஸ்லோகத்தில் ஒரு விஷயம், புலன்களை தப்பாக யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறான். புலன்கள் மொத்தம் நமக்கு 6, ஆக்சுவலி 5+1 ஐம்புலன்கள் நமக்கு தெரியுது, 6வது மனசு. ஸோ இது தப்பாகவே யூஸ் பண்ண மாட்டாங்க யாருன்னா அறிவாளிங்கிறார். அப்போ நம்ம அறிவாளியெல்லாம் நாமளே திங்க் பண்ணிக்க வேண்டியதுதான். நம்ம கண்ணு, காது, மூக்கு எப்படி யூஸ் பண்ணுறேன், எஸ்பெஷலி நாக்கு வேற, இது எப்படி யூஸ் பண்ணுறோன்னு. இது நான் தப்பாக யூஸ் பண்ணுறேன் இல்லைன்னா அது கிருஷ்ணா கனெக்ட் ஆகலினாலே எனக்கு புத்தி கெட்டு போச்சுன்னு அர்த்தம். புத்தி கெட்டு போயிடுச்சு. அப்போ நான் தப்பாக தான் யூஸ் பண்ணுவேன். நான் முன்னாடி சொன்னபடி அடி ஒழுகும். ஸோ ஒரு அறிவாளிக்கு சொல்கிற ஒர்க் இன் டிவோஷன், ஒர்க் ஃபார் ஃப்ரூட்டிவ் ரிசல்ட். ஒரு அறிவாளி தான் எதுக்காக ஒர்க் பண்ணுறான்னு சிந்திப்பானாம். இது பாகவத்தில் ரொம்ப பேசப்பட்டிருக்கு. மேபி இன்னைக்கு இது யாரும் பேசுறதில்ல. பகவத்கீதையில் பேசிக்ஸ் இருக்கும், பாகவத்தில் ரொம்ப டீட்டெயிலாக கொடுக்குறாங்க. ஒரு அறிவாளி நான் வேலை பண்ணுறேனே, நான் எதுக்காக வேலை பண்ணுறேன்னு யோசிப்பானா, யோசிக்கணுங்கிறாங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன், பட்டுன்னு செத்து போயிட்டா இதெல்லாம் என்ன ஆகுது, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கான ரிசல்ட் என்ன, இது யோசிக்கணுமாமா. இது ஒரு சயின்டிஸ்ட் ஒரு ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு மனுஷன் வாழ்க்கையில் எவ்வளோ சம்பாதிக்கிறானோ அவன் 10% தான் அவனே யூஸ் பண்ணுவானா, 90%க்கு மேலே விட்டுருவானாமா. அப்புறம் எதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறான்னு அவனுக்கே தெரியல. இது ஒரு ரிசர்ச்சே பண்ணியிருக்காங்க. உண்மையிலே அவன் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கல, எவ்வளோ அவன் உண்மையிலே யூஸ் பண்ணுறான், எல்லாத்தையும் விட்டுட்டு போவான். எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போவான். ஆனால் அவன் சிந்திக்கிறது இல்லை. கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்தில் அது பேசுகிறார். உண்மையில் அவன் எதுக்கு வேலை பண்ணுறான் அவன் தெரியணும். நான் சரியாக தான் வேலை பண்ணுறேன்னா, சரியாக நோக்கத்துக்காக தான் வேலை பண்ணுறேனான்னு அவனுக்கு அது புரியணும். ஆனால் கலியுகத்தை நமக்கு அது புரிய மாட்டேங்குது. இந்த ஷீப் மென்டாலிட்டிம்பாங்க, தமிழில் என்ன சொல்லுவாங்க, ஒரு இந்த ஆடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆடு போச்சுன்னா பின்னாடியே போகும், பார்த்துருக்கீங்களா? ஷீப்பிஷ் மென்டாலிட்டி. என்னமோ எல்லாரும் ஒர்க் பண்ண நானும் வேலை பண்ணுறேன், எல்லாம் நானும் பண்ணுறேன், எதுக்கு நான் இப்படி ஒர்க் பண்ணுறேன்னு சிந்திக்க மாட்டான். ஸோ ஆட்டு மந்த மாதிரிங்கிறாங்களே, அது மாதிரி இது நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறேன், இதனால் எனக்கு என்ன வரப்போகுது, இது சரியா இல்லையான்னு அந்த கேள்வி யாரும் கேட்கறது இல்லை. அந்த கேள்வி கேட்காத வரைக்கும் அவன் ஒரு முட்டாளாக தான் இருப்பான். ஆனால் அவனுக்கு அது தெரியாது, அவனுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் பாகவதம் படிக்கும் பொழுது, ஈவன் இத்திஹாசங்கள் படிக்கும்போது அவங்க கேள்வி பதில் எப்படி இருக்குன்னா எல்லாமே பகவான் நோக்கி தான் இருக்கும். நான் என்ன உண்மையிலே செய்யணும், இப்படி தான் கேள்வி கேட்பான்.
யாருமே உட்காந்து லேண்டு வாங்கினியா, சைட் ஏதோ வாங்கி போட்டியா, பவுன் வாங்கினியா, ஏன்னா பையனுக்கு ஐஐடியில் சீட்டு கிடைச்சதா, அங்கே கிடைச்சதா, இதெல்லாம் யூஸ்லெஸ் டாக். இதெல்லாம் வந்து ஒரு டாக்கே கிடையாது, இதெல்லாம் ஒரு கான்வர்சேஷன் கிடையாது. அவங்க பேசுறது பார்த்தா எப்படி பேசிக்குவாங்கன்னா, அடுத்த ஜென்மம் எடுக்கக்கூடாது, என்ன பண்ணணும், இது இந்த மாதிரி தான் ஹை லெவல் டாக்ஸ் தான் இருக்கும். அடுத்த ஜென்மம் எடுக்கக்கூடாதுன்னு என்ன பண்ணணும், நான் சரியாக போயிட்டுருக்கேனா, இப்படி தான் பேசிக்குவாங்க. எல்லாம் ஹை லெவல் டாக்ஸ். இந்த மற்றதெல்லாம் லோ கிளாஸ் டாக். ஸோ இங்கே ரொம்ப அழகாக சொல்கிறார், ஒரு அறிவாளிக்கு வந்து இந்த ஒர்க் இன் டிவோஷன், ஒர்க் ஃபார் ஃப்ரூட்டிவ் ரிசல்ட், இந்த அது என்ன மொழிபெயர்ப்பில், அது என்ன தமிழில் வேலை செய்கிறது பற்றி எழுதுறாரு, மொழிபெயர்ப்பில் டிரான்ஸ்லேஷன், பொருளுரை இல்லை. பலம் பொருந்திய புயங்களை உடையவனே, பக்தியில் செயல்படுதல் மற்றும் பலனை நோக்கி செயல்படுதல் இவற்றின் வேறுபாட்டை நன்கு அறிந்திருப்பது. வேறுபாடுங்கிறார். பக்தியில் செயல்படுறது, பலநோக்கு செயல், ரெண்டுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும். நான் எதுக்காக ஒர்க் பண்ணுறேன்னு எனக்கு தெரியணும். கிருஷ்ணா அறிவாளிக தெரியுங்கிறார். வேலை பண்ணுறேன், நான் எதுக்காக ஒர்க் பண்ணுறேன் அது நான் சிந்திச்சே ஆகணும், சிந்திக்கணும். நம்மெல்லாம் யாரும் இந்த மாதிரி சிந்திக்கிறது இல்லை, நமக்கு யாரும் அப்படி சொல்லி கொடுக்கல. கிருஷ்ணர் அது பேசுகிறார், சிந்திக்கணுங்கிறார், எதுக்காக வேலை பண்ணுறேன் இவ்வளோ. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் ஒரு காலத்தில் நிறைய யோகிகள் இமாலயக்கு போயிடுறாங்க, எல்லாம் போகிறோன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அவங்க சும்மாலாம் அங்கே போகல, அவங்களும் பைத்தியக்காரெலாம் கிடையாது. அவங்களுக்கு தெரியும் இந்த உடல் எப்படி யூஸ் பண்ணணும், எதுக்கு யூஸ் பண்ணணும் தெரிந்தால்தான் அங்கே போகிறாங்க. ஆனால் இப்போ நாம் கலியுகத்தில் இருக்கோம், நாம் அதை செய்யக்கூடாது. ஓகே, அது தேவையில்லை. கலியுக மக்கள் சிம்பிளி நாம சொல்லிட்டு இருந்தாலே எனஃப். பகவான் புத்தி கொடுப்பார். பக்தரோட சங்கத்தில் இருக்கணும், சாஸ்திரம் படித்து இதில் இருக்குமா நடந்துக்கிட்டாலே போதும். நாம் ஹிமாலய போய் உக்காந்துட்டு அதெல்லாம் பண்ண முடியாது. நம்மளால் அந்த மாதிரி யோகா அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது, அது டிஃபிகல்ட். ஓகே, ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லோகம் பார்க்கலாம். பிரகிருதிர் குண சம்மூடா சஜ்ஜந்தே குண கர்மசு தான் அகிருத்ஸ்ன விதோ மந்தாம் கிருத்ஸ்ன வென்னா விசாலயேத். ஜட இயற்கையின் குணங்களால் மதிமயங்கிய அறிவற்றோர் லௌதிக செயல்களில் முழுமையாக ஈடுபட்டு பற்றுடையோராக ஆகின்றனர். குறைவான அறிவுடன் செயல்படுவதால் இத்தகைய கடமைகள் கீழ்த்தரமானவை என்ற போதிலும் அறிவுடையோர் அவர்களை நிலைபெறச் செய்யக்கூடாது. பொருளுரை: தங்களை ஜட உணர்வோடு தவறாக அடையாளம் காணக்கூடிய அறிவற்ற மனிதர்கள் பல்வேறு பௌதிக பட்டங்களையும் ஏற்றுக்கொள்கின்றனர். இவ்வுடல் ஜட இயற்கையினால் அளிக்கப்பட்ட பரிசாகும். உடலை பற்றிய உணர்வில் அளவு கடந்து லயித்திருப்பவன் மந்த ஆத்மாவை அறியாத சோம்பேறி என்று அழைக்கப்படுகிறான். அறிவற்ற மனிதர்கள் உடலையே தானென்று எண்ணிக்கொண்டுள்ளனர். உடலுடன் தொடர்புடையவர்களை உறவினர்களாக ஏற்றுக்கொள்கின்றனர். எந்த ஊரில் உடல் பிறவி எடுத்ததோ அது அவர்களுக்கு வந்தனைக்குரியதாகும். ஒப்புக்கு செய்யப்படும் மதச் சடங்குகளே இறுதியானவை என்று கருதுகின்றனர். பௌதிக பட்டங்களுடன் விளங்கும் இத்தகைய மனிதர்கள் சமூக தொண்டு, தேசத்தொண்டு, பொதுநலத் தொண்டு ஆகிய செயல்களையே விரும்பி செய்கின்றனர். இத்தகைய பட்டங்களால் வசீகரிக்கப்பட்டவர்கள் எப்போதும் ஜடத்திலும் மும்முரமாக உள்ளனர். அவர்களை பொறுத்தவரை ஆன்மீக உணர்வு என்பது வெறும் கற்பனை கதையே. எனவே அவர்களுக்கு இதில் விருப்பம் இல்லை. ஆன்மீக வாழ்வில் ஒளியூட்டப்பட்டவர்கள் இதுபோல பௌதிகத்தில் ஆழமாக வீழ்ந்துள்ள மக்களை தொந்தரவு செய்யக்கூடாது. ஒருவனது சொந்த ஆன்மீக செயல்களை அமைதியாக செய்வதே சிறந்தது. மதிமயக்கம் கொண்டோர் அகிம்சை மற்றும் இதர பௌதிக தற்செயல்களில் வாழ்வின் அடிப்படை நீதி கொள்கைகளில் ஈடுபடுத்தப்படலாம். அறிவற்றவர்களால் கிருஷ்ண உணர்வின் செயல்களை பாராட்ட முடியாது. எனவே அவர்களை தொந்தரவு செய்து மதிப்புமிக்க நேரத்தை வீணடிக்க வேண்டாம் என்று பகவான் கிருஷ்ணர் நமக்கு அறிவுரை கூறுகிறார். ஆயினும் பகவானின் நோக்கத்தை அறிந்த அவரது பக்தர்கள் அவரைவிட கருணை மிக்கவர்கள். கிருஷ்ண உணர்வில் ஈடுபடுவதே மனிதர்களின் அத்தியாவசியமான தேவை என்பதை அறிந்த கிருஷ்ண பக்தர்கள் அறிவற்ற மனிதரையும் இதில் ஈடுபடுத்துவது உட்பட எல்லாவிதமான அபாயகமான முயற்சிகளிலும் மேற்கொள்கின்றனர். ஸோ இந்த அத்தியாயம் 26வது ஸ்லோகத்தில் வரக்கூடிய விஷயம் கூட இங்கே வருது. அது போன வாரம் பார்த்தோம்.
அதாவது சில பேர் வந்து டிஸ்டர்பே பண்ணக்கூடாது, அவன் தப்பு தான் பண்ணிட்டு இருப்பான், இருந்தாலும் அவன் டிஸ்டர்ப் பண்ணாதங்க கூட கிருஷ்ணர் சொல்றார். சொன்னா கேட்டுக்குவாங்க அப்படின்னு அவங்களுக்கு சொல்லலாம், ஆனால் அவன் சொன்னா கேட்கவே மாட்டான்னு அவன் சொல்ல வேண்டாங்கிறாங்க. இது வந்து மேபி நீங்கள் மங்களார்த்திக்கு வந்தீங்கன்னா காலையில் ஒரு 10 அபராதம் படிப்பாங்க, அது 9th offense. 9th offense தமிழ் என்ன? குற்றம்பாங்க. இது வந்து பத்ம புராணத்தில் வரக்கூடிய விஷயம். பத்ம புராணம்னா சிவபெருமானும் பார்வதியும் பேசிக்கிறது, அதில் இதெல்லாம் வருது, இந்த 10 அபராதம். அதில் 9வது சொல்கிறாங்க, நம்பிக்கை இல்லாதன்னு சொல்ல வேணாம், அப்படி விட்டுருங்க. ஏன்னா சம்டைம்ஸ் சொன்னோம்னா அவன் இன்னும் டிஸ்டர்ப் ஆவான், அந்த மாதிரிலாம் நடக்கும். அப்போ ஒரு கேள்வி வருது, அப்போ நான் எப்படி தான் யாருக்கு எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னா சொல்லலாம், கேட்பாங்க அப்படின்னா. இல்லைன்னா அப்போ என்ன தான் பண்ணுறதுனா பிரசாதம் வேணால் கொடுக்கலாம், அது வேண்டான்னு சொல்ல மாட்டான். நீங்கள் எதாவது நல்லா சாப்பிட்றது கொடுத்தா யாரும் வேண்டாம்னு சொல்ல மாட்டான், டேஸ்ட்டாக இருக்குது சாப்பிடு. பிரசாதம் இது உண்மை. யார் பிரசாதம் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு சுக்ருதி கிடைக்கும். ஓகே, சுக்ருத்தின்னா அதாவது தமிழ் எனக்கு தெரியல, புண்ணியம் கிடையாது, புண்ணியத்துக்கும் மேலே. அது புண்ணியம் கூட அழிஞ்சிரும், சுக்ருதி அழியாது. சுக்ருதிங்கிற செயல் வந்து என்றைக்குமே அதோட ரிசல்ட் வந்து அழிவே அழியாது. அது என்ன டிஃப்ரென்ஸ்னா, புண்ணியம் அப்படின்னா பகவானுக்கு கனெக்ட் ஆகாத விஷயமெல்லாம் புண்ணியம் கூட வரலாம். ஒரு உதாரணத்துக்கு ஒரு பிச்சைக்கானுக்கு 1 ரூபாய் போடுறீங்க வைங்க, அது புண்ணிய செயல் தான். இதே ஒருத்தன் தெரிஞ்சோ தெரியாம திருப்பதி லட்டு சாப்பிட்டான்னு வைங்க, அது சுக்ருதி. ஓகே, அது சுக்ருதி வரும். நான் பிச்சைக்கானுக்கு 1 ரூபா போடுறேன் அப்படின்னா அது புண்ணியம். ஸோ எனக்கு கண்டிப்பாக அடுத்த ஜென்மத்தில் 2 ரூபா கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் அந்த 2 ரூபா வச்சு நான் ஒன்றும் பொழைச்சிருவேன்னா பெருசாக நடக்கும், ஒன்றும் நடக்காது. ஆனால் சுக்ருதி வேற. அந்த திருப்பதி லட்டு சாப்பிட்றேன், அதோட ரிசல்ட் நான் எத்தனை கோடி ஜென்மம் எடுத்தாலும் வந்துக்கிட்டே இருக்கும், அது சுக்ருதி. ஸோ சில பிரபுபாதோட கருணை என்னன்னா சுக்ருதி பண்ண வைக்கிறார். கண்டிப்பாக ஒரு ரத யாத்திரா நடக்குது, சில பேர் என்னமோ எட்டி பார்ப்பாங்க என்னமோ அப்படின்னு, தேரை பார்க்குறாங்க, சுக்ருத்தியா. ஈவன் பார்க்குறதே சுக்ருதி. கோவிலுக்கு போகிறாங்க, உள்ளே யார் இருக்காங்கன்னு நமக்கு தெரியாமல் இருக்கலாம், ஏதோ உள்ளே போகிறான், சுக்ருதி. அது சுக்ருதி தான், அதெல்லாம் சுக்ருத்தியில் வரும். கிருஷ்ணா கனெக்ட் ஆனாலே சுக்ருதி வந்துடும். ஸோ அப்போது சில பேருக்கு நம்பிக்கையாக இருக்காது சாஸ்திரத்து மேலே, அவங்க பிரசாதம் கொடுக்கலாம், பிரசாதம் சாப்பிட. வீட்டிலே நல்ல சமையல் பண்ணி பகவான் நைவேத்தியம் பண்ணி டேஸ்ட்டாக கொடுத்தா யாரும் வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. நல்லா சப்பு கொட்டிட்டு சாப்பிட்டு நல்லா இருக்குது இன்னொன்று கொடும்பாங்க, சாப்பிடு, ஓகே ஃபைன். அவங்களுக்கே தெரியாமல் அவங்க பியூரிஃபை ஆவாங்க, சுத்தமாவாங்க. இதெல்லாம் உண்மை. சுத்தமாவாங்க, பகவானோட கனெக்ட் ஆவாங்க அவங்களும். ஆனால் எப்போ நடக்கும் நமக்கு தெரியாது, அது நம்ம சொல்ல முடியாது, அது நம்ம சொல்லவே முடியாது. பட் கனெக்ட் ஆவாங்க, கனெக்ட் ஆகிற மாதிரி பகவான் உண்டு பண்ணுவார். அப்போது இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாகவத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு, பக்தரோட சங்கம் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இருக்குலையே வாழ்க்கையில் அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ சைத்தன்ய சரிதாமிருத்தத்தில் வரும், லவமாத்திர சாது சங்கே சர்வசித்தி ஹயாம்பாங்க. ஒரு வினாடியோட கம்மி ஒரு பக்தரோட சங்கம் கிடைச்சதுன்னா அதனால் அவங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும். இது 100க்கு 100 உண்மை. இது எக்ஸாகரேஷன் கிடையாது, 100க்கு 100 உண்மை. ஒரு பக்தரோட சங்கம் அவளா வரும். இதுக்கு ஒரு கதை இருக்கு. ஆக்சுவலி அந்த கதை வந்து திலக் சம்பந்தப்பட்ட கதை, இருந்தாலும் அதில் பக்தர் இருக்காங்க. என்ன கதைன்னா, மேபி தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன், சில பேர் தெரிஞ்சிருக்கலாம். ஒரு ராஜா, மோசமான ராஜா, எதுவுமே நல்லது பண்ணுறதில்லைன்னு சொல்லிட்டு மினிஸ்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க, முடிச்சிடுறாங்க. ஓகே, இதெல்லாம் ஒரு காலத்தில் பண்ணது உண்டு, பாகவத்துலையும் இருக்குது. வேணா அப்படிங்கிற ஒரு ராஜா வந்து ரொம்ப மோசமாக இருக்கிறனால கூட இருக்கிறவங்களே முடிச்சுடுவாங்க. அது தப்பு கிடையாது, வேதம் ஒத்துக்குது, அதெல்லாம் பண்ணலாம். இப்போ யாரும் பண்ணுறதில்ல எனவே, பட் ஆக்சுவலாக அது பண்ணலாம்.
ஸோ அந்த ராஜாவை கொண்டுட்டு வீசிடுவாங்க, ஜஸ்ட் காட்டில் தூக்கி போட்டுறாங்க. ஸோ அந்த ஆத்மா யமாலயம், யம தர்மராஜ் இருக்கக்கூடிய இடத்துக்கு போகுது. ஸோ யம தர்மராஜ் பேக் ஃபைல்ஸ் எல்லாம் பார்க்குறாரு, இவ்வளோ மோசமாக இருக்கு, பட் தண்டனை கொடுக்கணும். ஸோ முதல் தண்டனை என்னென்னா 36,000 கிலோமீட்டர் அளவுக்கு வடச்சட்டி, நம்ம வடச்சட்டி இவ்வளோ தான் இருக்கும். டயாமீட்டர் அப்படின்னா தமிழ் எனக்கு தெரியல, டயாமீட்டர்னா விட்டம். 36,000 கிலோமீட்டர் டயாமீட்டர்னா பாருங்க, அதில் எண்ணெய் கொதிக்க வச்சு நடுவில் போடும்பார், நடுவில் தான் போகணும், ஓரத்தில் கிடையாது. போட்டுருவாங்க. போட்டோன்னே எண்ணெய் சில்லுன்னு ஆகிடும், கொதிக்கிறேன்னா சில்லுன்னு ஆகும். யம தர்மராஜ் என்னன்னா மறுபடியும் பண்ண, மறுபடியும் சில்லுன்னு ஆகும். ஸோ யம தர்மராஜ் புரியல. ஸோ அந்த நேரத்தை நாரதர் அவர் வர்றார், அவர் எங்கேனாலும் போகலாம். இப்போ நாரதர் சொல்கிறார், இது ஏன் புரியல எனக்கு, அவர் மகாஜனா. அப்போ நாரதர் இல்லை, அவன் கர்மா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அவர் மறுபடியும் அவங்க பேக் ஃபைல்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க, ஏன்னா. அப்போ நாரதர் சொல்கிறார், ஒரு காரியம் வாழ்க்கையில் நடந்துருச்சு அப்படிங்கிறார். என்ன அப்படி பண்ணிட்டான் அவன்? அவங்க ஊரில், அந்த ராஜா இருக்கிற நாட்டில் சில பக்தர்கள் நடந்து போயிருக்காங்க. அவங்க கோபி சந்தன் வச்சுருந்துருக்காங்க, இன்னும் நம்ம வச்சுக்கிறோம் இல்லையா, இது ரொம்ப பவர்ஃபுல். இது தனி கதை இருக்குது, இந்த கதை அந்த வரும். அவங்க கோபி சந்தன் வச்சு நடந்து போயிருக்காங்க. அதில் துளூண்டு கோபி சந்தன் அங்கே விழுந்துருச்சு, அந்த காட்டில் விழுந்துருச்சு. அவனை ராஜாவை கொன்னுட்டு வீசி எறியும் போது அவன் அது மேலே விழுந்துட்டான் அப்படிங்கிறார். ஏன்னா அந்த கோபி சந்தன் மேலே விழுந்துட்டான், அது பக்தர்களால் வச்சுருந்துருக்காங்க, அதனால இவன் நடக்குதுங்கிறார். அந்த ராஜா பக்தனையும் பார்க்கல. அப்போ அந்த பக்தரோட சங்கம் இட்ஸ் நாட் ஆர்டினரி. இந்த கோபி சந்தன் கோபிகள் வச்சிருந்த சந்தன், இதெல்லாம் கிருஷ்ணர் கோபிஸ் இருக்காங்களே அவங்க வச்சிருந்த சந்தனம் தான் இது. அதுதான் நாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு நீங்கள் துவாரகா போனீங்கன்னா ஒரு இடமே இருக்கு, ஒரு லேக் இருக்கு. இன்னைக்கு நீங்கள் தோண்டிக்கிட்டே இருக்காங்க, சந்தனம் வந்துக்கிட்டே இருக்கு. அதுதான் நமக்கெல்லாம் கிடைக்குது. ஆக்சுவலி துவாரகா நீங்கள் போனீங்கன்னா தெரியும். ஆச்சரியம், உலகத்தில் அது ஒரு வண்டர். வெளியே யாரும் பேச மாட்டாங்க, ஏதோ 7 wonders பைத்தியமாக பேசிகிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் வண்டர் கிடையாது, இது ஒரு வண்டர் துவாரகையில் இருக்கு. ஸோ இப்போ ஒரு பக்தரோட சங்கம் இருக்குலே மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். அதனால்தான் 16 சம்ஸ்காரம் இருக்குது ஒரு ஆத்மாவுக்கு. அந்த 16 சம்ஸ்காரத்திலே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சம்ஸ்காரம்னா ஆச்சாரியோ பாஷனம் பாங்க. பகவத்கீதை கிருஷ்ணர் சொல்கிறார், ஒரு குருவோட அசோசியேஷன், பக்தரோட அசோசியேஷன் தான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். அது ஒன்று நடந்துருச்சுன்னா அவங்க லைஃப் நல்லாயிருக்கும், லைஃப் நல்லாயிருக்கும். ஸோ உலகத்திலே ரொம்ப என்னன்னு சொல்கிறது, வெரி ரேர்னா அபூர்வமான விஷயம் என்னன்னா பக்தர் சந்திக்கிறது தான். வேற எல்லாமே நடக்கும், ஒரு பக்தரை சந்திக்கிறது தான் மோஸ்ட் ரேர். அது ஆனால் அது ஒன்று நடந்துருச்சுன்னா எல்லாமே நல்லா நடக்கும். இதை நீங்கள் பாகவதம் படிச்சீங்கன்னா புரியும். நாரத முனிவரோட சங்கத்தினால பல பேர், துருவ மகாராஜ், பிரகலாத் மகாராஜ், பல பேர், மிருகாரி, எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னா பெரிய ஆளாக இருக்காருன்னா அவரோட சங்கம் தான். இது ரகுகனாக்கு ஜடபரதம் கூட பேசுவார். ஸோ சில பிரபுபாதோட கருணை, இந்த இஸ்கான் டெம்பிள்ஸ் அவர் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க, இதெல்லாம் பண்ணணும். ஸோ கோபி சந்தன் வைக்கிறதாகட்டும், பிரசாதம் எடுக்கிறதாகட்டும், ஆரத்தி பார்க்குறதாகட்டும், பக்தரோட உட்காந்து பகவத்கீதா கேட்குறோம், டிஸ்கஸ் பண்ணுறோம், இது எதுவுமே சாதாரணமான செயல் கிடையாது, எல்லாமே டாப் கிளாஸ். இது நமக்கு போக போக தான் புரியும், டெஃபினெட்லி. ஸோ இந்த ஸ்லோகத்தில் சில பேருக்கு அது பிடிக்காது, பட் என்ன பிடிக்கலையா கம்னு இருங்க, அவன் டிஸ்டர்ப் பண்ண வேணாம். பட் அவன் பிரசாதம் கொடுக்கலாம். என்னைக்காவது சும்மா எங்கேயாவதுவா ஏதோ ஒரு தாம், மாயாப்பூர், இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா மாயாப்பூர் யாருக்கு போனாலும் பிடிக்கும். மேபி சில பேர் போயிருப்பீங்க. கடவுள் நம்பிக்கை இல்லாதவனு கூட அந்த ஊர் போனால் பிடிக்கும், அந்த ஊர் அப்படி இருக்கும். சில கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். நான் சில பேர் அங்கே பார்த்துருக்கேன், அவங்களே சொல்லுவேன் இந்த ஊர் வித்தியாசமாக இருக்கும்பாங்க. வித்தியாசமாக தான் இருக்கும்.
அந்த ஊரே வித்தியாசமாக தான் இருக்கும். அந்த ஊர் யாருக்கு போனாலும் பிடிக்கும். ஏன்னா அது சாதாரண ஊர் கிடையாது. பகவான் தோன்றியது, அது சைத்தன்ய மகாபிரபு தோன்றிய ஊர். ஸோ காரணம் ஆச்சாரியாஸ் இருக்காங்க, பகவான் இருக்கார் அங்கே, நாம நித்தியமாக சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போது நாமளும் டெய்லி பகவான் நாமா சொல்லும்போது நாமளும் ஆச்சாரியரோட கனெக்ஷன்லேயே இருப்போம். நமக்கு அது நடக்கும், நோ டவுட். ஸோ இங்கே நான் ஸ்டாப் பண்ணுறேன். ஸோ ஏதோ கேள்வி இருந்தால் கேளுங்க. ஹரே கிருஷ்ணா. தத் சத். ஆ ஆ ம் ஆ இன்னும் அப்படி கிடையாது. உண்மையிலே ஒருத்தர் 24 hours கீர்த்தனா பண்ணணும்னா அந்த தருவர பீஸ் அதெல்லாம் இருந்தால் தான் செய்ய முடியும். நாம் அப்படி இல்லாதனால நம்மளால் 24 hours பண்ண முடியல. 16 மாலை முடிஞ்சுன்னா டப்புன்னு வச்சுட்டு கிளம்பிடும். அது பண்ணால் தான் இது பண்ண முடியும், இல்லை பண்ண முடியாது. ஆனால் அது பண்ணணும்னு சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறார் அப்படின்னா பண்ணணும். கீர்த்தனையை சதாஹரி நாம் பண்ணாத வரைக்கும் நமக்கு பிரச்சனை வரும், ஸ்டாப் பண்ண முடியாது. அஃப்கோர்ஸ் கிடைக்கும். மகாமந்திரம் சொல்லணும், ஆச்சாரியர் சொன்னபடி என் வாழ்க்கையில் நடந்துக்கணும். சாண்டிங் ஒரு பக்கம் இருக்குது, நான் வாழ்க்கையில் மற்ற விஷயங்கள் நிறையா இருக்கு இல்லையா, அன்னாடு நான் நிறைய செய்கிறேன் இல்லையா, அந்த விஷயங்கள் கூட பகவான் சொன்னபடி நான் நடந்துக்கணும். புரியுதுங்களா? நான் சொல்ல புரியுதா? பணி வரும், பகவான் சொன்னபடி நடந்துக்கிட்டா தான். அவர் சொல்கிறார் 16 round சாண்டிங், அதிகாலையில் எந்திரிக்கணும், பாகவதம் படிக்கணும், பிரசாந்த் சாப்பிடணும், இதை செய்யணும், அவர் சொன்னபடியே செய்யணும். அப்போ தான் அதெல்லாம் வரும். பணிவு வராமலாம் நாம சொல்கிறது கஷ்டம். பணிவுன்னு என்ன கூட நமக்கு தெரியாது. நம்ம நினச்சிருக்கோம் தெரியணும் அப்படின்னு நமக்கு இன்னும் தெரியாது. சாஸ்திரம் படித்தா தான் புரியும் பணிவுன்னு என்னென்னு. அது அர்த்தம் நமக்கு தெரியாது. நாம் தெரியும், நாம் நினச்சிட்டு இருக்கோம், அதுதான் பிரச்சனையே நம்மக்கிட்ட அப்படின்னு என்னன்னு தெரியாது. சைத்தன்ய சரிதாமிரத்தை படித்தா புரியும். சனாதன் கோஸ்வாமி, ரூப கோஸ்வாமி, கொலவேச்ச ஸ்ரீதர் பணிவுன்னு என்னன்னு காட்டியிருக்காங்க. நமக்கு அந்த அளவுகள் ஒன்றும் தெரியாது. மகாமந்திர சொல்லலாம், கீர்த்தனிய சதாஹரின்னு என்ன சதான 24 hours செய்யணும்னா பணிவு இருந்தால் தான் செய்ய முடியும். நாம் அகங்காரத்தோடு இருக்கோம், பணிவு இல்லை நமக்கு, அதனால தான் செய்ய முடியல. நம்ம அகங்காரம் ஜாஸ்தி இருக்கு, அதனால தான் நம்மளால சாண்டிங் பண்ண முடியல. அதுதான் பிரச்சனையே. ஆமாம், அந்த பணிவு இருந்தால் தான் சதாஹரி நடக்கும். அது இருந்தால் தான் நதனம் நஜனம் ந சுந்தரிம் கபிதாம் வா ஜெகதீஷ காமிய சொல்கிறார் இல்லையா, அப்புறம் தான் இதெல்லாம் நடக்கும். ஸோ நம்ம ஒழுங்காக சேன் பண்ணதுனால எல்லாம் என்னடுதுன்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன், இது நம்மளை விட்டு போகாது. ஒழுங்காக சேன் பண்ணால் தான் எது என்னடுது இல்லைன்னு புரியும். எனக்கு அது வரைக்கும் புரியாது, சும்மா தியரட்டிக்கலாக பேசிகிட்டு இருக்கலாம், புரியாது. சும்மா பகவத்கீதை படிப்பேன், ஆனால் மறுபடியும் எல்லாம் என்னடுது, எல்லாம் என்னடுது, நான் தான் செய்கிறேன், இந்த திங்கிங் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் சாண்டிங் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். சாண்ட் பண்ண 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 தான் பகவான் அனுகத்தை இது நடக்கும். அது நடக்காது. ஃபைனலாக சாண்டிங் தானா. ஸோ வேற ஏதாவது கேள்வி இருக்கா? வெல், பகவானை ரியலைஸ் பண்ணுறதுக்கு 3 ஸ்டேஜ் கொடுக்குறாங்க. பிரம்மேதி பரமாத்மேதி பகவான் இதி சப்தத்தே அப்படின்னு பாகவத்தில் சொல்கிறாங்க. பகவான் எல்லா இடத்துலையும் இருக்கார், அது பிரம்மன். அதே பகவான் நம்ம எல்லாரும் உடம்புலையும் இருக்கார், பரமாத்மாவாகவும் இருக்கார். இங்கேயும் இருக்கார், உள்ளேயும் இருக்கார். இந்த பரமாத்மா அவரும் வெளியே தனியாகவும் ஒரு நபராகவும் இருக்கார். நபராகவும் இருக்கார், அவர் எல்லா இடத்துலையும் இருக்கார், ஒரு நபருக்குள்ளேயும் இருக்கார்.
இப்போ நாம் எல்லாரும் இங்கே தான் இருக்கோம், நம்ம வீட்டில் இல்லை இல்லையா? ஆனால் கிருஷ்ணா அப்படி இல்லை. கோலோக விருந்தாவனும் இருப்பார், எல்லார் உடம்புகளும் இருப்பார், உடம்புக்கு வெளியில எல்லா இடத்துலையும் இருப்பார். ஸோ இது ஏன் சொல்கிறாங்க, இதனால நான் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒருத்தர் நாம சொல்ல சொல்ல பகவான் எல்லா இடத்துலையும் இருக்காருன்னு உண்மையிலே உணரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அவங்க அமைதியாக இருப்பாங்க. அமைதின்னு அவங்க தப்பெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஒரு மனுஷன் எப்போ தப்பு பண்ணுவான்னா, என்னை யாரும் கவனிக்கலை அப்படின்போது தான் தப்பு பண்ணுவான், யாருக்கும் தெரியாது. பிரம்மன் ரியலைசேஷன் வரும்போது என்னென்னா, பகவானை பார்த்துக்கிட்டே இருக்காருப்பாங்க. அது இவங்க எல்லாருக்கும் ராமானுஜரோட ஸ்டோரி தெரியும் இல்லையா? அந்த பழம் சாப்பிட்றது. குரு யாரும் பார்க்காத இடத்துல போய் சாப்பிடுப்பார். எல்லாரும் ஒன்று ஒன்று சொல்லுவாங்க, நான் மரத்துக்கு பின்னாடி சாப்பிட்டேன். ராமானுஜர் மட்டும் சொல்லுவார், என்னை யாரும் கவனிக்கிறாங்கம்பார். ஸோ ராமானுஜர் மட்டும் சாப்பிட மாட்டார். அவர் சொல்லி என்னை யாரும் கவனிக்கிறாங்க. தட் மீன்ஸ் பகவான் எல்லா இடத்துலையும் இருக்கார். இது நமக்கெல்லாம் ஒன்றும் புரியல, சும்மா பேசுகிறோம். புரிஞ்சா தப்பே பண்ண முடியாது, நம்மளால தப்பே பண்ண முடியாது. ஒருத்தர் திருடணுன்னா யார் இல்லைன்னா தானே திருட முடியும். யாராவது பார்க்கும்போது எப்படி திருடுவான்? நாம் தப்பு பண்ணுறோம் அப்படின்னாலே பகவான் எல்லா இடத்துலையும் இருக்காருன்னு நமக்கு ஒன்றும் புரியல. அதே பகவான் உள்ள உட்காந்துட்டு பார்த்துக்கிட்டே இருக்காருன்னு ஒன்றும் புரியல. பரமாத்மேதி சாப்பியுக்தோ கிருஷ்ணர் சொல்கிறார், அது தேஹஸ்மின் புருஷ பரா. ஸோ பாகவத்தில் கொடுக்குறாங்க, நம்மளை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது நமக்கு ஒன்றும் புரியல. என்னை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கும்போது நான் ரொம்ப விஜிலண்ட்டாக இருப்பேன். ஐயோ என்னை கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க. என்னை ஒருத்தர் கவனிச்சுக்கிட்டே இருக்கும்போது நான் தப்பே பண்ண முடியாது. ஆனால் நான் தப்பு பண்ணுறேன்னா எனக்கு ஒன்றும் புரியல. கிருஷ்ணா பிரம்மனாகவும் இருக்கார், பரமாத்மாவாக இருக்கார், தனி நபராக இருக்கார். இது ஒன்றும் புரியல நமக்கு. புரிஞ்ச தப்பு பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே பிரம்மன் ரியலைசேஷன். ஸோ 18th சாப்டரில் வருது, பிரம்மபூத பிரசன்னாத்மா நசோச்சதி நகாங்ஷதி சமஹ சர்வேஷு பூதேஷு மத்பக்தி லபத்தே பராம். பகவான் எல்லா இடத்துலையும் இருக்கார், ப்ளஸ் நான் உடல் கிடையாது ஆத்மான்னு புரியும் பொழுது ரொம்ப விடுதலை. நசோசதி நகாங்ஷதிங்கிறார். தமிழில் அதுக்கு மீனிங் 18th சாப்டர் 55 எடுங்க, தமிழ் எக்ஸாக்ட் வேர்டு. லெமெண்டேஷன் இருக்காது உங்களுக்கு அப்படின்னா, லெமெண்டேஷன்னா தமிழில் தானே அதானே பிரம்மபூத பிரசன்னாத்மா ஸ்லோகா தானே? 55 என்ன ஸ்லோகா? பக்தி மாம் அபிஜான. ஓ சாரி, 54. அதானா? அது டிரான்ஸ்லேஷன் படிங்க. இவ்வாறு தெய்வீகமாக நிலை பெற்றவன் உடனடியாக பரபிரம்மனை உணர்ந்து இன்பம் நிறைந்தவன் ஆகிறான். அவன் என்றும் கவலைப்படுவதில்லை, எதையும் அடைய வேண்டும் என்று விரும்புவதும் இல்லை. அந்த ரெண்டு பாருங்க, பெரிய அது ஃப்ரீடம். அது ரெண்டுன்னா கவலைப்படுறதில்லை, எதையும் அடைய வேண்டும். இது பெரிய ஃப்ரீடம். நமக்கு இந்த பிரச்சனை இருக்கு, அடையணும்னு ஆசை எதுவுமே கிடையாது உங்களுக்கு. எல்லா இடத்துலையும் பகவான் இருக்காருன்னா எதுவுமே என்னது கிடையாது. அது புரிஞ்சிடும் உங்களுக்கு. புரியும் பொழுது நான் ஏன் அதை ஓன் பண்ணணும்னு நினைக்கிறேன், அந்த திங்கிங்கே வராது. இது அது ரொம்ப ஹை லெவல் ஸ்டேட். அது கிருஷ்ணர் அது பேசுகிறார். நான் என்ன நினைக்கிறேன், எல்லாமே ஐ ஷுட் ஓன் இட், சொந்தம் பண்ணிக்கணும். ஆனால் கிருஷ்ணர் எல்லா இடத்துலையும் இருக்கார், எல்லாம் அவரு தான் புரியும் பொழுது நான் ஒன்று சொந்தம் கொண்டாட மாட்டேன். அது பெரிய ஃப்ரீடம். அது ஒன்று அடையணும்னு நினைக்கவே மாட்டேன். அது பயங்கரமான ஃப்ரீடம் அது. ஸோ அங்கே தான் பக்தி ஸ்டார்ட் ஆகுங்கிறார். ரொம்ப ஹை கிளாஸ் ஸ்டேட் அது. ஸோ இந்த பிரம்மன் பரமாத்மா பகவான் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டேட் புரிஞ்சுக்கிறதே கஷ்டம், முடியாது. ஆனால் கலியுகத்தில் நம்ம ரொம்ப லக்கி. என்னன்னா சைத்தன்ய மகாபிரபு நேரடியாக பகவானை உணர்ற மாதிரி சொல்லி கொடுக்குறாரு. ஹரே கிருஷ்ணா சொன்னால் பகவான் உணர்ந்துடலாம். அவர் உணரும்போது இதெல்லாமே உணர்ந்துடும், ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஸோ இது ரொம்ப ஹை கிளாஸ் ஆன் சயின்ஸ். எனக்கு எல்லாமே தெரியாது. ஸோ ஹரே கிருஷ்ணா சொன்னால் பகவானே நம்ம புரிஞ்சுக்குவோம். ஸோ பிரம்மன் பரமாத்மா ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். உள்ளே இருக்கிற நம்ம பார்க்கலாம், நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற விஷ்ணு நாம் பார்க்கலாம். அதெல்லாம் இருக்குது.
ஒர்க் பண்ணணும். அது அதான் அங்கே சொல்லப்பட்டிருக்காங்க. கிருஷ்ணர் இன்னொரு சொல்ற, மயா தத்தம் இதம் சர்வம் ஜெகத் அவ்யக்த மூர்த்தினாங்கிறார். நான் எல்லா இடத்துலயும் இருக்கேன் அர்ஜுனாங்கிறாரு. மயா தத்தம் இதம் சர்வம்ங்கிறார். ஸோ அது நான் புரியும் பொழுது நான் தப்பே பண்ண முடியாது, பண்ணவே முடியாது, இம்பாசிபிள். அதே ஒன்றும் புரியல. நம்ம புத்தி ரொம்ப கம்மி, எனக்கு புத்தி கம்மின்னு கூட எனக்கு ஒன்றும் புரியல. அந்த அளவுக்கு புத்தி கம்மியா இருக்கு. எனவே வேற ஏதாவது கேள்வி இருக்கு? வேற கொஸ்டின்ஸ் ஏதாவது? ओके, ग्रंथराज श्रीमद् भगवद गीता की जय, श्रील प्रभुपाद की जय, गो प्रेमानंद, ओम तत्सत. ஸோ அனௌன்ஸ்மெண்ட்ஸ் என்னென்னா, ஆகஸ்ட் 18 மறக்க வேணாம் ஜுலன் யாத்ரா, 19 பல்ராம் ஜெயந்தி, ஈவினிங் அபிஷேகம் எல்லாம் இருக்குது. தென் ஆகஸ்ட் 14 புதன்கிழமை சாயங்காலம், அதாவது சரியாக 15ஆவது நாள், தவிர்த்து பக்தி வினோத் சுவாமி மகாராஜன் கிளாஸ் எடுப்பாருங்க புதன்கிழமை சாயங்காலம். ஸோ எல்லோரும் வாங்க, மிஸ் பண்ண வேணாம். சரியாக 15ஆவது நாள். அப்புறம் ஜென்மாஷ்டமி செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. பலவிதமான சேவைகள் பக்தர்கள் அவங்க சொல்லுவாங்க, கேளுங்க எதுனாலும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய்.